வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய விவாத அரங்கில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு, தற்போது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி கொலை குற்றம் சுமத்தப்பட்ட அந்த 7 மீதான வழக்கு குறித்துதான். இது ஏற்கனவே மாநில அரசு இவர்களை விடுதலை செய்ய நாங்கள் முடிவாக இருக்கிறோம், மத்திய அரசு இதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கூறியதும், அதைத் தொடர்ந்து நடந்த நிகழ்வுகளும் அனைவரும் அறிந்ததே. தற்போது நடுவண் அரசு மாநில அரசு எடுத்த முடிவே தவறானது, மாநில அரசுக்கு இந்த அதிகார பட்டியலில் வராது என்கின்ற ஒரு கருத்தும், ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இருக்கின்ற அதிகாரம் தானே ஒழிய மாநில அரசு தனியாக இதில் முடிவெடுக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இவர்கள் தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டதால் மீண்டும் ஒருமுறை தண்டனை குறைப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றும் நடுவண் அரசு கூறியுள்ளது. ஆக இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் வரைம் என்பதுதான் என்பது நடுவண் அரசினுடைய வாதமாக இருக்கிறது. இருப்பினும் உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதாவது ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் தண்டனை ஆயுள் முழுக்கவா அல்லது 14-15 வருடங்கள் வரை அனுபவித்தால் போதுமா? அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தூக்கு தண்டனை என்று விதிக்கப்பட்ட போதே இவர்கள் கிட்டத்தட்ட இரட்டை ஆயுள் தண்டனை அனுபவித்துவிட்ட நிலையில் மீண்டும் இவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? ஒரு குற்றத்திற்கு இவர்களுக்கு 2 தண்டனை வழங்கப்பட்டது போல் ஆகாதா? இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கப்பட்ட உரிமைக்கு எதிராக இருக்காதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இதில் இருக்கிறது. இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும், சட்ட ரீதியாக எவ்வாறு பார்க்க வேண்டும், இந்த வழக்கின் வரலாறு என்ன, அது மட்டுமல்லாமல் குற்றம் ஒரு தண்டனை என்பது எதற்காக குற்றம் சாட்டப்பட்டவருக்கு வழங்கப்படுகிறது என்பது போன்ற பல்வேறு தளங்களில் பல்வேறு கோணங்களில் இன்றைய ஆளுமைகளுடன் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தியாகு அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராமசுப்ரமணியம் அவர்கள் இந்த வழக்கு குறித்து அவர் தரப்பு வாதங்களை, நடுவண் அரசின் குறித்த கருத்துக்களை அவர் விரிவாக பேச இருக்கிறார். மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தமிழர் தேசிய முன்னணியினுடைய முக்கிய பிரமுகர் ஐயநாதன் அவர்களும் அவர் தரப்பு வாதங்களை நமது விவாத அரங்கில் முன்வைக்க இருக்கிறார். மேலும் காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் முருகன் அவர்களும் கூடிய விரைவில் நமது அரங்கில் இணைய இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார் ராமசுப்ரமணியன் சார், உங்கள்கிட்ட ஆரம்பம் இந்த விவாதத்தை. இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்தில் இவர்களுக்கு தூக்கிலிருந்து ஒரு தண்டனை குறைப்பை கூட அவங்க பெரிய லெவலில் விரும்பாத ஒரு சூழல் தான் ஒரு வருடத்திற்கு முன்னாடி காணப்பட்டது. ஆனால் தற்போதும் கூட அவங்களோட நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கும் நமக்கு தெரியல. ஆனால் பாஜக ஏன் இதில் காங்கிரஸ் நிலைப்பாடை விட ஒரு தீவிரமான நிலைப்பாடோட இல்லை, ஏற்கனவே அவங்களுக்கு தண்டனை குறைப்பு செஞ்சாச்சு, மீண்டும் செய்ய வாய்ப்பு இல்லை, அவர்களை இனி அதற்கு மேலாம் பண்ண முடியாது, இதில் மாநில அரசு எல்லாம் தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி ஏன் இவ்வளவு இதாக இருக்கிறதுல என்ன அரசியல் இருக்கு? அதாவது ஒரு பழங்கால சினிமா பாட்டு ஒன்று உண்டு, தன் முதுகு ஒருபோதும் தனக்கே தான் தெரியாது, பிறரென்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம் இதுன்னு. இதை எதற்காக சொல்றேன்னா, சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது என்றால், அதாவது முதல்ல அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அதற்கு பிறகு பிரசிடென்ட்ட போகும்பொழுது அவர்கள் அந்த தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தி விட்டார்கள். அது ஒரு டிலே ஆகியிருக்கிறது. இந்த டிலேயை காரணம் காண்பித்து சுப்ரீம் கோர்ட் ஆனது இந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கிறேன் அப்படின்னு முதல் ஸ்டேஜ். இதுக்கு தான் இந்த தன் முதுகு தனக்கே தான் தெரியாதுங்கிற மாதிரி. நான் இன்னைக்கு வரும்பொழுது இப்போ சுப்ரீம் கோர்ட் பெண்டிங் கேசஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். கிரிமினல் கேசஸ் 2000க்கு முன்னாடியே 2000 அந்த மாதிரி ஒரு 15,000-20,000 கேசஸுக்கு மேலே பெண்டிங் இருக்குது. 63,000-64,000 கேசஸ் பெண்டிங்காக இருக்குது கிரிமினல் கேசஸ். அதில் 20,000 கேசஸுக்கு மேலே 2000க்கு முன்னாடியே இருக்கின்றது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிலே ஒரு காரணம், அன்டியூ டிலே, அன்ரீசனபிள் டிலே அப்படிங்கிற காரணம் சொல்லி இவர்களுடைய தண்டனையை குறைத்திருக்கிறார்கள். இதுவே தவறு என்பது அதாவது முதல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லிவிட்டது, இரண்டாவதாக அவங்களுக்கு தூக்கு தண்டனை என்று. அதற்கு பிறகு பிரசிடென்டினுடைய டெசிஷன் என்னன்னா, 11 வருடங்கள் ஆகி இருக்கலாம், இருந்தாலும் அவருடைய டெசிஷன் என்னன்னா இந்த தூக்கு தண்டனையானது உறுதிப்படுத்தப்படுகின்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. இந்த நேரத்தில் இவர்கள் இந்த மாதிரி குறைத்தது என்பது தவறானது. அது சரியான ஒரு இதுக்கான கேஸ் ஹிஸ்டரியே இல்லை, நிறைய இருக்கலாம். அதை பத்தி நான் சில விஷயங்கள் நிறைய கேஸ் ஹிஸ்டரி நான் சொல்லுகின்றேன். ஆனால் இது ஒரு சில இடங்களில் சொல்லப்படுகின்ற, ஒரு சில இடங்களில் சரி தவறு என்று பேசப்படுகின்ற. ஆனால் 5 பேர் கொண்ட ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கு.
அதெல்லாம் இந்த உறுதிப்படுத்தப்பட்ட சமாச்சாரமாக தான் இருக்கிறது. இந்த பச்சன் சிங் கேசஸ் எல்லாம் கூட 5 நீதிபதிகள் அமர்ந்த ஒரு அமர்வு. அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது சரிதான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டிலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல 21/1/2014 என்று கருதுகிறேன். அதுதான் சதாசிவம் அமர்வு ஜட்ஜாக இருக்கும்பொழுது அவர்கள்லாம் சொன்ன பல விஷயங்கள் டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அன்டியூ டிலே இருக்கக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு இத்தனை நாளுக்குள்ள இந்த மெர்சி பெடிஷனை கன்சிடர் பண்ணணும். 71 பிரசிடென்ட்டுக்கும் 161 கவர்னருக்கும் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசும்பொழுது டைம் லிமிட் அதை என்ன சொன்ன, கன்சிடரிங் தி ஹை ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஆஃபீஸ் நோ டைம் லிமிட் இஸ் பிரிஸ்கிரைப்டு ஃபார் டிஸ்போசிங் த மெர்சி பெடிஷன் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். அதே போல் அப்போ 2000க்கு முன்னாடி இருந்த அந்த கேஸெல்லாம் என்ன ஆச்சு, இவரெல்லாம் இஷ்டத்துக்கு இழுத்து கொண்டு இருக்கின்றார்களே, இவர்கள் யார் சொல்லுவது அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் வருது. அப்போ முதல் ஆரம்பமே முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அது ஒன்று. இரண்டாவது பெர் இன்குரியம் அப்படிங்கிற மாதிரி கேட்காததை இவர் பதில் சொல்கின்றார். இது அதாவது ஆயுள் தண்டனையை குறைச்சிட்டு அதற்கு பிறகு கேட்கலனாலும் தமிழ்நாட்டோட பிரேவாது இருந்தது விடுதலை அப்படிங்கிறது. அந்த கேஸ்ல வரலனாலும் தமிழ்நாடு முழுக்க அந்த கோரிக்கையை வச்சு தமிழ்நாடு கோரிக்கையில சார். பட் சட்டத்தின்படி என்னென்ன பேர் இன்கிரியம் அப்படிங்கறதுல அப்படி ஒரு நீதிபதி சொல்லக்கூடாதா? அதான் நான் சொல்றேன், இல்லாத இருக்கிறத சொல்றது தவறு அப்படிங்கறதான் பேர் இன்கிரியம் நான் சொல்லுகின்றேன். அதுல என்ன, வித்தவுட் எனி ரெஃபரன்ஸ் டு ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன், சட்டத்தில் இல்லாத விஷயங்களை பேசுவது ஆர் ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட் that would have been relevant. இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் இருந்து அது வந்து இதுக்கு சரியாக பொருந்தும் என்றால் அப்படி செய்யறது. இது ரெண்டுமே இல்லாத கேஸ் அப்படிங்கிற மாதிரி கேஸ் ஹிஸ்டரிங்கிறது லாவை இன்டர்பிரட் பண்றதானே. நான் சொன்னேன் 2000க்கு முன்னாடி இருக்கிற கேஸ் புதுசா இன்டர்பிரட் பண்றதானே லாவை ஜுடிஷியரியா தானே. ஜுடிஷியரி இருக்கல சார், அது 2000க்கு முன்னாடி. அதுதான் அப்புறம் வந்து ஒபிடியன்ட் டிக்டார் மாதிரி ஆயிடுறது. அப்போ ஒரு கேஸ்ல இருக்கிறது இந்த கேஸுக்கு பொருந்தாது, அந்த கேஸுக்கு இந்த அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் தட் இஸ் அப்ப அப்படின்னு நடந்து கொண்டு அப்ப இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கும். அதான் ஆரம்பத்திலே நான் சொல்றேன். அப்ப வந்து எல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கா, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதை நான் சைட் பண்ணி நான் ஆர்கியூ பண்ணினேன்னா நோ அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை நீங்க இதுக்கு ரெலவெண்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது சரியானது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஆகவே இன்பெர்குரியம் அப்படிங்கிற வகையிலே இவர் செய்து தவறு என்று நான் கருதுகிறேன். அதாவது முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த ஆயுள் இதையே தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்லியாச்சு, பிரசிடென்ட் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு இவர்கள் அதை மாற்றி சொல்வது என்பது அவர்களுக்கு முடியாத ஒன்றை சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிறது ஒன்று அபிப்பிராயம். டிலேங்கிறது நான் சொன்னேன் பாருங்க, இந்த மாதிரி ஒரு 5 காரணத்தை சொல்லி டிலே ஒரு முக்கியமான காரணமாக சொல்கின்றார். அது அந்த பேரின் அடுத்தது கேட்காதது இவரா அசியம் பண்ணி. கண்டிப்பா சார் இந்த 2 விஷயத்தை வந்து வச்சிருக்கிறாரு. அதாவது சதாசிவத்திட்ட இவங்க கேட்டதுக்கு வந்து விடுதலைங்கிற பிரேயே கிடையாது. பிரேவே இல்லாதப்ப சதாசிவம் வந்து இவர்களுக்கு வந்து தூக்குல இருந்து ஆயிலா குறைச்சது மட்டும் தான் கோரிக்கையே. ஆனா சதாசிவம் நீங்க விடுதலையே செய்யலான்னு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லிட்டாரு. இதுவே வந்து ஸ்டாட்யூட்டரி தப்பான ஒரு விஷயம். சட்டத்தில் இல்லாத நீதிபதிக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா? பிரே இல்லாம அவரா ஒண்ணு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறார். அதனால இவர் வந்து அது ஃபர்ஸ்ட் இது குறைச்சது, மெர்சி பெட்டிஷனை பார்த்து குறைச்சதே இப்ப சரியானது கிடையாது அப்படிங்கிற வாதமும், நீதிபதி வந்து விடுதலைன்னு சொன்னது அது இதற்கு மேல 2 தவறுகள் இதுல நடந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. இல்ல இது நல்ல அந்த வழக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு அந்த வழக்கு எடுத்துங்க. எதற்காக இந்த வழக்கு 5 நீதிபதிகள் கொண்டு அமர்விற்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், எந்த அரசு அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட் உரிய அரசு என்பது எது? இந்த விடுதலையை பொறுத்தவரை இப்படி பல்வேறுபட்ட நம்ம இந்த இடத்துல முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, ராஜீவ்காந்தி படுகொலை அப்படின்றதுல நம்ம வெளியில வரணும். திரு தியாக அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் அதை சொல்லிவிட்டார். இந்தியா முழுவதும் இவ்வாறு கருணை மனு அளிக்கப்பட்டு மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டவர்களினுடைய வழக்குகளில் எப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டும், எந்த அரசு உரிய அரசு என்பதை நீங்கள் திட்ட தெளிவாக உச்சநீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் அவர்கள் இந்த ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு இந்த வழக்கை பரிந்துரை செய்கின்றார். அந்த இடத்தில் தான் இன்றைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எது உரிய அரசு? இதில் முடிவெடுப்பது மாநில அரசா, மத்திய அரசா, அல்லது மத்திய அரசோடு கலந்து கொண்டுதான் மாநில அரசு இதை செய்ய வேண்டுமா என்பது தொடர்பானது 432, 433, 435 போன்ற பிரிவுகளை கொண்டு அதை சொல்கின்றார்கள். இதில் நாம் எந்த இடத்திலும் அந்த தீர்ப்பு ஏற்கனவே பிரசிடென்ட்டுக்கு, குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தில் உள்ள தலையீடா,
ஒரு காலகட்டத்தை நிர்ணயிக்கலாமா என்கின்ற விடயத்தை எல்லாம் அவர்கள் பேசிவிட்டார்கள். அதிலே ஒரு பரிந்துரை என்னவென்றால், அந்த உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்பில் பார்த்தார்கள் என்றால், எவ்வளவு காலத்திற்குள் நீங்கள் 3 வருடமோ 4 வருடமோ 2 வருடமோ எத்தனை வருடத்திற்குள் நீங்கள் கருணைமணியின் மீது முடிவெடுக்க முடியும் என்பதை நீங்களே சட்டபூர்வமாக அதை அறிவித்து விடுங்கள் என்றுதான் அந்த இதில் சொல்லியிருக்காரு. அதனால் இதில் வந்துட்டு ஒரு எதேச்சாதிகாரத்தோட உச்சநீதிமன்றம் வந்துட்டு சதாசிவம் தலைமையிலான அமர்வு செஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஷஊசி கொலை வழக்கில் நீங்க பாத்தீங்கன்னா 2 வருஷத்தை அடிப்படையா வச்சு சொன்னாங்க. வெறும் 2 வருஷம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 11 வருஷம். இங்க விடயம் என்னவென்றால், இதன் மிகப்பெரிய அளவிற்கு வாழ்வுரிமை பிரச்சனை வருகிறது என்று அந்த மிகப்பெரிய அந்த தீர்ப்பை நாம் படித்திருந்தால், 19(2) கடந்த ஆண்டு அந்த தீர்ப்பை படித்திருந்தால் விளங்கும். எல்லா கேள்விகளுக்கும் அதில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு கூட நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த இடத்திற்கெல்லாம் போகவில்லை. தலைமை நீதிபதி டட்டு கேள்வி எழுப்பியது இந்தியாவினுடைய தலைமை வழக்கறிஞரிடம், சொலிசிட்டர் ஜெனரலிடம் பண்றதெல்லாம் இதுல எப்படிப்பட்ட முடிவை யார் எடுப்பது என்பதை பற்றி நீங்கள் இந்த செக்ஷனில் என்ன, இந்த பிரிவின்படி என்ன என்றுதான் கேட்டிருக்கின்றாரே ஒழிய, ஏற்கனவே இது ஒரு முறை அளிக்கப்பட்டதை 2 முறை, ஒரு முறை தண்டனை குறைக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அதை விடுவிக்கலாமா என்பதெல்லாம் பற்றி இல்லை. அவர்கள் கேட்பதெல்லாம் என்னன்னா, மத்திய அரசுக்கு இருக்கிறதா மாநில அரசுக்கு இருக்கிறதா விடயம். ஆனால் இங்கே நாம் கவனிக்கத்தக்க ஒரு விடயம் என்னவென்றால், ஒருவர் ஒரு வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது அவர் தொடர்பான அனைத்து விடயங்களும் சிறைத்துறைக்கு வந்து விடுகிறது. அதுதான் இங்கே முக்கியம். சிறையில் அவர் எப்படி இருக்கின்றார், அவருடைய நடத்தை எப்படி இருக்கின்றது என்பதெல்லாம் குறித்து இன்னைக்கு அந்த அட்வைசரி கமிட்டியை கூட பற்றி பேசியிருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகமும் சிறைத்துறையும் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட குற்றவாளியை, தண்டிக்கப்பட்ட அவரை விடுவிக்கலாமா என்று கேட்டு அதன்படி முடிவெடுத்து பரிந்துரை செய்வது மாநில அரசிற்கு. மாநில அரசு அதன் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்றால், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்ற குற்றவியல் நடைமுறை சட்ட பிரிவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது 14 ஆண்டுகளுக்கு ஆகிவிட்ட என்று அது வருகிறது. ஒரு ஆயுள் தண்டனை என்பது ஆயுள் தண்டனை தான், ஆயுள் முழுக்கதான் என்றாலும் கூட 14 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அதன் மீது முடிவெடுக்கலாம் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் அவர் சதாசிவம் அவர்கள் இதன் மீது முடிவெடுக்கலாம் என்று 432 433 சொல்லியிருந்தார். எனவே இதில் எந்த விதமான ஒரு கேட்டதற்குத்தான் பேச வேண்டும் உச்சநீதிமன்றம் என்றெல்லாம் இருந்தால், இப்படிப்பட்ட கேள்வியை நாம் மண்டல் கமிஷன் அறிக்கையின் மீதான அந்த வழக்கில் நாம் சொல்லியிருக்க வேண்டும். ஆமா, அந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வரையறையை பத்தி யார் சொன்னது? 50% நீங்க எப்படி செய்யுங்க, நீங்க பிக்ஸ் பண்ணலாம். யாரும் வைக்கல, இவங்களே எடுத்துக்கிட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்புறம் அந்த எக்கனாமிக் கிரைட்டீரியன் எடுத்து அந்த புகுத்துனாங்க. யார் கேட்டது எக்கனாமிக் கிரைட்டீரியன்? The constitution is clear that the social backwardness of a particular group, educationally and socially என்று சொல்லிவிட்ட பிறகு எக்கனாமிக் கிரைட்டீரியனை ஏன் கொண்டாந்து புகுத்துனீங்க? அதை உங்களால நிரூபிக்க முடிஞ்சுச்சா? அது தொடர்பாக அதே மாதிரி 69% மீதான அந்த தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடு மீதான அந்த வழக்கு இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது. விசாரணைக்கே எடுத்துக்கலையா? எவ்வளவு காலமா போகுது? 69 50 ஆக்கி அதற்கு உரிய அந்த இழப்பீடு எவ்வளவு அதுக்கு வந்துட்டு ஓபன் காம்படிஷன்ல இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. ஏன் துணிஞ்சு எடுக்கவில்லை? ஏன்னா 69 நிறைவேற்றப்பட்டு அது 7வது பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டது. அது இந்தியாவினுடைய மைய நடுவர் அரசு, இந்தியாவுடைய நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டுதான் கான்ஸ்டிடியூஷனில் அது சேர்க்கப்பட்டு விட்டது. எனவே உச்சநீதிமன்றத்துக்கு யாரும் வரையறையை நிர்ணயிக்க முடியாது. எனவே டியூ ப்ராசஸ் ஆஃப் லா என்று சொல்லுவார்களே, அந்த சட்டத்தின் போக்கில் அவர் இதன் மீது முடிவெடுக்கலாம் என்று சொல்லுகின்றார். எவர் ஒருவருடைய மரண தண்டனையும் ஆயுள் தண்டனையாக குறைப்பது என்பது ஆயுள் முழுவதும் சிறையில் இருப்பதற்காக அல்ல. மாறாக அப்படி குறைக்கப்பட்ட தண்டனையை சுதந்திரத்தை நோக்கி எங்களை அனுமதியுங்கள், விடுதலை செய்யுங்கள் என்பதற்காகத்தான். இட்ஸ் a common legal understanding. அந்த இடத்திலிருந்து பார்த்தீர்களானால் ஆயுள் தண்டனை கைதிகள் 15 வருடம் 12 வருடத்தில் விடுதலையான இதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்குது. அதுக்கு குறைஞ்ச ஆண்டுல விடுதலை செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. ஆயுள் என்றால் ஆயுள் முழுவதும் என்று சொல்வது என்பது அது ஒரு டெர்மினாலஜி, அவ்வளவுதான். சட்டப்படி பார்த்தோம் என்றால் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் பல்வேறுபட்ட தீர்ப்புகளை அளித்துள்ளது. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை பொறுத்த வரைக்கும் 14 வருடம் என்கின்ற ஒரு அடிப்படையை வைத்து இதை ஆராயுங்கள், சீர்தூக்கி செயல்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது. எனவே அந்த தண்டனை குறைப்பு என்பது அல்ல. இதை விடுதலை செய்யும் பொழுது ஒரு மாநில அரசானது மத்திய அரசை கலந்து கொண்டு செய்ய வேண்டுமா?
கன்சல்டேஷன் ஆர் வித் கன்கரன்ஸ் அப்படின்ற ஒரு இடம் வருகிறது. இப்பொழுது இந்த வழக்கை பொறுத்தவரையில் எல்லா வழக்கை பொறுத்தவரையும் ஒன்று சேர்த்து இந்த 432, 433, 435 தொடர்பாக இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பை அளிக்கப் போகின்றது. அதுதான் இப்பொழுதுள்ள நிலை. கண்டிப்பா. இதுல அவங்க இப்ப நடுவண் அரசு கேட்டது இந்த மாநில அரசு எப்படி, அதாவது அமலாக்கத்துறை நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நடுவண் அரசினுடைய தொடர்புடைய ஒரு விஷயம், இது தடா போன்ற பல்வேறு பிரிவுகள்ல போடப்பட்ட ஒரு வழக்குல எப்படி ஒரு மாநில அரசு இவ்வளவு சவசமா அவங்களுக்கு எப்படி அந்த சட்டமன்றத்துக்கு யார் இவ்வளவு பெரிய உரிமையை கொடுத்தா, அது மட்டும் இல்லாமல் ஒப்புதலா இது ஆலோசனையா, இது மாதிரி பெரிய ஒரு விவாதத்தை இந்த விஷயங்களை கிளப்பியிருக்கு. நீங்க கூட தொடர்பா கட்டுரெல்லாம் எழுதியிருந்தீங்க. இந்த விஷயத்துல எந்த வகையில மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு செய்தி என்னன்னா, மாநில அரசினுடைய எழுத்து மூலமான வாதங்கள் முன்வைக்கப்பட்டதற்கு பிறகு தமிழக அரசினுடைய வாதங்கள் மட்டுமல்ல, மத்திய பிரதேச அரசு, கேரள அரசு, மராட்டிய அரசு, கர்நாடக அரசு இவை அனைத்துமே தமிழக அரசினுடைய குற்ற நடைமுறை சட்டம் பற்றிய அந்த பொருள் விளக்கத்தை ஆதரித்ததற்கு பிறகு இந்திய அரசு பழைய நிலைப்பாட்டை வலியுறுத்தவில்லை. இது முதல்ல தெரிஞ்சுங்க. அவங்க இப்ப வச்சிருக்கிற வாதம் என்னன்னா, கியூரேட்டிவ்னு வேற ஒரு கேஸ் கொண்டு வந்து போட்டாங்க. இந்த தோல்வியை ஒத்துக்கொள்வதற்கான ஒரு அர்த்தம் தான் இந்த வாதங்களை எல்லாம் விட்டுட்டு கியூரேட்டிவ் பெட்டிஷன் போடுறாங்க. எதை பற்றி கியூரேட்டிவ்? இது ஏற்கனவே ரெவ்யூ பெட்டிஷன் போட்டு அதில் தள்ளிவிடப்பட்ட ஒரு செய்தி. இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு பாருங்க. ஒரு கியூரேட்டிவ் கேஸை எப்ப எடுக்க முடியும், எப்படி கியூரேட்டிவ் கிடைச்சிருக்க முடியும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தட்ட விசாரிக்காமலே அவருக்கு தண்டனை கொடுத்திருந்தா நாங்க எடுக்கலாம். இதுவரைக்கும் கண்ணுக்கு வராத ஒரு உண்மை, யாருமே கவனிக்காத ஒரு புதிய உண்மையை கொண்டு வந்தீங்கன்னா எடுக்கலாம். ஏன்னா அரசமைப்பு சட்டத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் பற்றி 124 147 வரைக்குமான பிரிவுகள், அத்தியாயம் 4. இதுல அப்பீல், ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் இருக்கு, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, அதே போல ரிவ்யூவும் இருக்கு. ரிவ்யூ என்பது 137வது பிரிவு. ஆனால் ஒரு இடத்துல கூட கியூரேட்டிவ்ங்கிற வார்த்தையே இருக்காது. ஏன்னா சட்ட விதிகளின்படி கியூரேட்டிவ்னு ஒன்று கிடையாது. எப்ப முதல்ல கியூரேட்டிவ் வந்துச்சுன்னா, ஒரு சிவில் கேஸ்ல 2 தரப்புக்கு இடையில வழக்குல ஒரு தரப்பினுடைய கருத்துக்களோ வாதங்களோ கேட்கப்படாமலே கடைசி வரை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது, இது கவனிக்கப்படவில்லை என்ற போது இயற்கை நீதியின் பார்ப்பட்டு விதிவிலக்காக இந்த எந்த விதிகளுக்கும் உட்படாத ஒரு வழக்காக அதை எடுத்து நடத்தினாங்க. இது அரிதிலும் அரிதாகத்தான் வரும் கியூரேட்டிவ் என்பது. இப்ப இந்த கியூரேட்டிவ்ல இவங்க ஏதாவது புதிய பாயிண்ட் சொல்லியிருக்காங்களா? இல்ல. நேரடியா நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லி இருக்கிறார். அது பூரா என்னன்னா, ராஜீவ்காந்தி ஒரு முன்னாள் பிரதமர் என்பது, அவர் ஒரு பயங்கரவாத குழுவினால் கொலை செய்யப்பட்டார் என்பது. ஏதாவது இதுல புதிய உண்மை இருக்கா? எதுவுமே கிடையாது. இதை அவங்க திருப்பியும் கேட்கிறாங்க. ஏதோ ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு பொதுமகனை போல பேசிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் ஏற்கனவே ஆராய்ந்து தீர்ப்பு வழங்கப்பட்டுடுச்சு. அதுக்கும் இந்த தண்டனை குறைப்புக்கும் என்ன தொடர்பு? தண்டனை குறைப்புக்கான காரணி என்ன? அரசமைப்பு சட்டத்தினுடைய 32வது உறுப்பின்படி நீதிமன்றத்தை அணுகி தன்னுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும், குடிமகனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமை இருக்கிறது. எதுவரை உட்பட நான் சிட்டிசனா இருந்தாலும். ஆமா, யாருக்கு இப்ப நீங்க வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், அவனை கொண்டு ஆர்டிகல் 21 இருக்கு. ஆர்டிகல் 21 எல்லாருக்கும் பொருந்தும். அது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிங்கிறது அனைவருக்கும் பொருந்தும். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு இது பொருந்துமா பொருந்தாதான் அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. தண்டனை விதித்த உடனே பொருந்துங்கிறதுனாலதான் அப்பீல் பண்றாரு. அப்புறம் தண்டனை கன்ஃபார்ம் பண்ண பிறகு முடிவுங்கிறதுனாலதான் அவர் கருணை மனு கொடுக்கிறார். சரி, எல்லாம் முடிஞ்சு உத்தரவு போட்டாச்சு, தூக்குல போட போறாங்க. அப்ப அவருக்கு இது பொருந்துமா? 32வது உறுப்பின்படி நீதிமன்றத்தை அணுக முடியுமா? தாராளமா அணுகலாம். உயிர் மூச்சு உள்ளவரை இந்த உரிமை பொருந்தும். இந்த உரிமையை எந்த மனிதனிடமிருந்து பறிக்க முடியாது. இதற்கு அம்பேத்கரை ஒரு மேற்கோள் காட்டுறார். இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய சோல் அண்ட் ஹார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் இதுதான். இந்த 32 தான். ஆமா, 32. அந்த ரிட்டர்னா நீதி பேராணை. எப்படி பெறதே? உரிமை நிலைநாட்டுவதற்கு. எனவே இவர்களுக்கும் இது பொருந்தும். பொருந்தாதுன்னு சொன்ன பழைய தீர்ப்புகள் உண்டு. கடைசிய கிருஷ்ணர் உட்பட உட்கார்ந்து கிஸ்தாகவுடு பூமியா வழக்கில் அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லி, நாங்க வலுவா கருதும் தண்டனை குறைக்க வேண்டும் என்று, ஆனா குடியரசுத் தலைவரே அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், பரிந்துரைத்து விட்டு விடுகிறோம்னு சொன்னாங்க. ஆனா அந்த பரிந்துரை அவர்கள் நடைமுறைப்படுத்தல. நடைமுறைப்படுத்தாதனுடைய விளைவு என்ன? அதற்கு பிறகு வந்த வழக்குகளில் வெறும் காலதாமதத்தை காட்டி, வைத்தியநாதன் கேஸ்,
திரிவேணி பெண் கேஸ், நூற்றுக்கணக்கான வழக்குகள். இந்திய உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றம் 226 பயன்படுத்தி நீதிபதி ராமசாமி, டேவிட் அன்னுசாமி, குருசாமி நாயக்கருக்கும் மாகாளி நாடாருக்கும் தண்டனை குறைப்பு வழங்கினாங்க. எல்லா உச்ச நீதிமன்றத்திலையும் முடிஞ்ச பிறகு சொல்றேன், உச்ச நீதிமன்றமே தண்டனை உறுதி செய்த பிறகு இவர்கள் குறைச்சாங்க, அந்த 2 வழக்குல குறைச்சாங்க. இப்படி நிறைய முன்னுதாரணங்கள் இருக்கு. அப்ப இந்த கடைசியா தேச பாதுகாப்பு போன்ற பல்வேறு விஷயங்கள் இதுல சொல்லப்படுது. வெறுமனே மர்டரா பார்க்க முடியாது, 302 கிடையாது, 302 வழக்குல நீங்க இதை பார்க்க முடியாதுன்னு காங்கிரஸ் தொடர்ந்து சொல்லுது. இல்ல சட்டத்துல 302 தான் போட்டிருக்கிறாங்க. நடராஜன் உச்சநீதிமன்றத்தில் கேட்டாரு, the high profile of the deceased should not color your eyes beyond சொன்னார். இறந்து போனவர் பெரிய மனிதர் என்பது உங்கள் கண்ணை மறைத்து விடக்கூடாதுன்னு சொன்னார். இல்ல, உயிர் என்றால் ஒரு உயிர் தான். திருநாவுக்கரசர் டக்ளஸ் சேவா கொண்டுட்டு போய் மன்மோகன் சிங் கிட்ட கை கொடுக்குன்னா திருநாவுக்கரசு உயிரும் ஒரு உயிர் தான். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இந்த கோடம்பாக்கத்துல கொண்டுட்டு போயிட்டு திரும்ப வந்து இங்க கை குலுக்கினா ராஜபக்சேயோட திருநாவுக்கரசு என்ற தாழ்த்தப்பட்ட இளைஞனுடைய உயிரும், ராஜீவ்காந்தி என்ற நேரு குடும்ப குலக்கொழுந்தினுடைய உயிரும் சட்டத்தின் பார்வையில் ஒன்றுதான், அரசியல் பார்வையில் வேறையா இருக்கலாம், அதை ஒத்துக்கிறேன். அப்படி ஒரு உயிர்னா ஒரு உயிர் தான். 302வது பிரிவின்படி தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. முன்னாள் பிரதமர்களுக்கு தனியா இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு பிரிவு இருக்கா? இல்ல. தடா சட்டத்தின் கொலைங்கிற மாதிரி தான் பாக்குறீங்க. அதை தவிர்த்து வேற எந்த நீங்க சொல்ல விரும்பல. இதுல ராஜீவ்காந்தி கொலையா ஒரு சட்டம் நான் சொல்றேன், கல்பபிள் ஹோமிசைட் கம்மிங் அண்டர் செக்ஷன் 302 ரீட் வித் 34 ரீட் வித் 120B இருக்கே. அப்படிதான் தீர்ப்புல இருக்கிறதா நம்ம பேச முடியும். இன்னொன்னு என்னன்னா, இவங்க இப்ப இந்த 3 பேர் விஷயத்துல வந்து இந்த தாமதம் தொடர்பா பழைய அரசாங்கம் போட்ட வழக்கு, காங்கிரஸ் அரசாங்கம் போட்ட வழக்கு, இந்த அரசாங்கம் சப்போர்ட் பண்ணல. சப்போர்ட் பண்ணதான் இனிமேல் தான் பார்க்கணும். ஏன்னா இதுவரை இவங்க கியூரேட்டிவா போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இவங்க கேட்டிருக்கிறது தாமதத்தின் பேர்ல தண்டனை குறைப்பு வெறும் இந்த 3 பேருக்கு மட்டும் வழங்கப்படல. அதே வழக்குல 20 பேருக்கு வழங்கி இருக்கிறாங்க. இன்னொரு வழக்குல இன்னும் பல பேருக்கு வழங்கி இருக்கிறாங்க. வீரப்பன் தொடர்பான வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க, வேறு பல வழக்குகள், இந்தியா முழுவதிலிருந்து எடுத்துக்கொண்ட வழக்குகளுடைய தொகுப்பு அது. அந்த ஒரு பேட்ச், அந்த பேட்ச்ல எல்லாருக்குமே இந்த காலத்தை முல்லாருக்கு கிடையாதுன்னு முதல்ல ஒரு பெஞ்ச் சொன்னிச்சு. அதையும் ரூல் அவுட் பண்ணி அவருக்கும் இது பொருந்தும். கிரேவிட்டி ஆஃப் த கிரைமோ அல்லது சட்டம், எந்த சட்டம் பயன்படுத்தப்படுகிற இன்வொகேஷன் ஆஃப் ஆக்டோ இந்த குறிப்பிட்ட காரணத்துக்கு வராது. இதே நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்ததே சரி, அது கிரவுண்ட்ஸ். கன்விக்ஷனையும் உறுதி செஞ்சு, சென்டென்ஸையும் உறுதி செஞ்சு. இப்ப என்ன பிரச்சனை? புதுசா ஒரு கிரவுண்ட் வருது. அந்த கிரவுண்ட் என்ன? இன்ஆர்டினேட் அன்எக்ஸ்பிளைன்டு டிலே. அந்த இன்ஆர்டினேட் அன்எக்ஸ்பிளைன்டு டிலே எந்த சட்டத்தை பாதிக்குது? அரசமைப்பு சட்டத்தினுடைய 21வது உறுப்பின்படியான ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை பாதிக்கும். ஆர்டிகல் 21 தாமதப்படுத்தினது. ஏன்னா அவருக்கு வந்து இவ்வளவு காலம் அந்த துன்பத்தில் இருந்தாங்கிறது இந்த தாமதத்துக்கு விளக்கம் சொல்ல முடியல அரசாங்கத்தினால. பொறுப்பற்ற முறையில் உள்துறை அமைச்சகமும் குடியரசுத் தலைவர் அலுவலகம் செயல்பட்டு என்றே தெளிவா சொல்றாங்களே. எதுக்கு இவ்வளவு வருஷம் எடுத்துக்கணும்னு தெரியலன்னு சொல்றாங்களே. அந்த காரணங்கள் வேற, நம்ம அதுக்குள்ள போகல. ஆனா நீதிமன்றத்தை பொறுத்தவரை தெளிவா பழைய தீர்ப்புக்கும் இந்த தீர்ப்புக்கும் முரண்பாடு அல்ல. இது வேறு புது கிரவுண்ட்ஸ், மெரிட்ஸ்குள்ள அவங்க போகவே இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க? இதை ரெவியூ பெட்டிஷன்ல போட்டுட்டாங்க. ஏற்கனவே என்ன சொன்னாங்க? தாமதத்துக்கு எல்லாம் அப்படி செய்யக்கூடாது, அப்பெல்லாம் ஒன்னும் 72வது பிரிவில் சட்ட வரம்பெல்லாம் இல்ல, கால வரம்பெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரெவியூ போட்டாங்க. ரெவியூவும் ரிஜெக்ட் ஆன பிறகுதான், அந்த ரிஜெக்ட் பண்ற உத்தரவின் கீழே தான் இந்த விடுதலை பற்றி எல்லாம் அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு இப்ப விடுதலை பற்றி பேசலாமா? எடுத்து பாருங்க. 81ஆம் வருஷத்திய மாரூராம் கேஸ், 100 பக்க தீர்ப்பு. 100 பக்க தீர்ப்புல ஒரு விஷயம் தாங்க, 433A கான்ஸ்டிடியூஷன் வேலிடா இல்லையா. இதுல என்னத்தை பத்தி எல்லாம் பேசுறாங்க? முல்லா கமிட்டியை பத்தி பேசுறாங்க, சிறை வாழ்க்கை ஒருவருக்கு 8 ஆண்டுக்கு மேல தேவையா இல்லையாங்கிறத பத்தி பேசுறாங்க, பரோலை பற்றி பேசுறாங்க. இது யாருமே இந்த கேள்வி எல்லாம் கேட்கல. கவர்னர் என்ன பண்ணாரு? ஒரு நாட்டில் ஒரு ஆளுங்கட்சி என்ன பண்ணுச்சு, 4 வருஷத்துல எதுக்கு விடுதலை பண்ணுச்சு, இவ்வளவு விஷயங்களையும் பேசுறாங்க. இங்க முக்கியம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க? we as judges can decode and not code. நாங்க சட்டத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியும், சட்டம் இயற்ற முடியாது. ஆனா எங்க கருத்துக்களை நாங்க தாராளமா சொல்ல முடியும். 8 years of gestation. சதாசிவம் செஞ்சது வந்து விதி மீறல் இல்ல. எந்த விதி மீறல. விதி மீறல்னா தலைமை நீதிபதி ஒரு விண்ணப்பம் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி கேளுங்களேன். சட்டத்தை மீறி இருந்தாருன்னா அறிவுரை சொல்லலாம், போடலாமே. அறிவுரை சொல்லலாம், இன்டர்பிரட் பண்றது அதான் எல்லா வேலையும் அவங்களுக்கு. அதான வேலை உங்களுக்கு. அதான் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ். வார்த்தையில முடிக்க முடியாது. இதனால இப்ப என்னன்னா, இந்திய அரசை பொறுத்தவரை
இந்த 435 பற்றிய விளக்கம், 432, 434 அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்னா என்ன, டெசெண்டன்ஸ் ஆயில் தண்ணியை குறைக்க பிறகு இன்னொரு தரம் குறைக்கலாமா, இந்த விஷயத்தெல்லாம் இப்ப விட்டுட்டு எங்க போயிருக்கிறாங்க, இந்த ஒரு வழக்குல மட்டும் கியூரேட்டிவ் போட்டிருக்கிறாங்க. இந்த கியூரேட்டிவ் எடுவிடுமா இல்லையாங்கிறது நமக்கு விரைவில் தெரிஞ்சு போயிட போகுது. இதுக்கான மறுப்புவாதங்கள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. ஆனா இப்ப பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கு நம்ம பேசல. ஏன்னா இந்த வழக்கில் முடிவு செய்யும் போதே ரெமிஷன் பற்றிய கேள்வி, மாநில உரிமைகள் பற்றிய கேள்வி எழுந்திருக்கிற காரணத்தினால் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கும் நோட்டீஸ் கொடுங்கன்ட்டாங்க. எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா சிறைகளிலும் இந்த விடுதலைக்கு தயாராகக்கூடிய கைதிகளுடைய விடுதலை எல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க. எனவே இது நூற்றுக்கணக்கான கைதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இது ஒரு 3 பேருக்காக 7 பேருக்காக உள்ள பிரச்சனை அல்ல. இவ்வளவு பேருக்கும் இந்த 2 பிரச்சனைகள் வந்துருது. ஒன்று மனித உரிமைகள் தொடர்பான பிரச்சனை, ஏற்கனவே தீர்க்கப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இப்போது எழுப்பப்பட்டிருக்கு. சரி, எழுப்பலாம், எழுப்புற உரிமை அரசுக்கு இருக்கிறது. அது விரைவாக தீர்வு காண வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது பிரச்சனை மாநில உரிமைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இதை எல்லா மாநில அரசுகளும் ஒத்து இருக்கிறார்கள். முருகன் சார், இப்ப நீங்க அந்த முதல் சுற்றுல அவங்க பாஜக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, உச்சநீதிமன்றத்திட்ட இது மாநில அரசு எல்லாம் இப்படி சொன்னதே உடன்பாடு கிடையாது. சதாசிவம் அவர்கள் ஆயுள் தண்டனை குறித்து கேட்டா, தண்டனை குறிப்பு குறித்து கேட்டா விடுதலையே செய்யலாம்னு பரிந்துரை எல்லாம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கூட எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, இதெல்லாம் புதுசா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஆகவே இந்த தண்டனை குறைப்பு பண்ணியாச்சு, இன்னும் தண்டனை குறித்து விடுதலைங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது பாஜகவுடைய நடுவண் அரசினுடைய வாதமா இருக்கு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் இந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் இப்போ கவர்னர் ஜனாதிபதிக்கு ஒரு கால நிர்ணயிக்கிறதுங்கிறது எதுலயும் இந்த சட்டத்திலயும் இல்ல. ஒரு இல்ல கருணை அதை வச்சாலும் கொடுத்திருக்காங்க. கருணாநிதிக்கு 11 ஆண்டு காலம் காலம் தாழ்ந்து, எனவே அதை வைத்துதான் அவங்க மரண தண்டனையில இருந்து ஆயுள் தண்டனை குறைச்சிருக்காங்க. சரி, இவங்க கேட்டது மரணத்தில் ஆயுள் தண்டனை குறைக்கணும்னு தான் அவங்க பிளே பண்றாங்க. அவங்க பிரேயர் அதுதான், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதானே சார்? ஆமா, அந்த பிரேயர் அதுதான். ஆனா மரியாதைக்குரிய சதாசிவம் அவர்கள் என்ன பண்ணாரு, அவ கேட்காத பிரேயரையும் சேர்த்து நீங்க முடிந்த அதுக்கு வழியே இல்லையா, மாநில அரசும் நீங்கள் விடுதலை செய்யலாம் என்ற ஒரு வார்த்தை வாய்ப்பே இல்லையா அதுக்கு? மத்திய அரசாங்கத்தினுடைய ஆலோசனையும் பெற வேண்டும் என்று வேற குறிப்பிட்டிருக்காரு. அதுல அங்கேதான் சிக்கல் வந்தது. அது கூட மாநில அரசு என்ன பண்ணுது, இவ்வளவு பெரிய இந்திய நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஒரு வழக்குல அவங்க தண்டனை குறைப்பு செய்தது சரி, அது வரைக்கும் இருக்கட்டும். அதுவே சரியில்லைன்னு தான் இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. கட்சியோட கருத்து சரியில்லை, சரியில்லைங்கிறது எங்களுடைய கருத்து. பட் சட்டப்படி அவங்க கேட்டாங்க, சரி அது கொடுத்தாங்க, ஆயுள் தண்டனையை குறைச்சாங்க. உடனே மாநில அரசு நேற்று கொடுத்த தண்டனையை இன்றைக்கு உடனே மாநில அரசு உடனே மந்திரி சபையை கூட்டி ரொம்ப அவசரமாக ஏதோ உலகமே மூழ்கி போய்விட்டது போல உடனே ஒரு 24 மணி நேரத்துல மந்திரி சபையை கூட்டி அவர்களை நாங்கள் விடுதலை செய்ய முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு 3 நாட்களுக்குள் எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லணும், அப்படி இல்லைன்னா நாங்க விடுதலை பண்ணிடுவோம். ஆலோசனை தானே கேக்குறாங்க. இல்ல, ஆலோசனை மாத்திரம் இல்ல, இது மத்திய அரசாங்கத்தை மிரட்டிய கதை. இது 3 நாளில் பதில் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் நாங்களே விடுவித்து விடுவோம் என்று சொல்லுவது ஒரு முடிவெடுத்து விட்டு அரசியல் விளையாண்டு தகவல் சொல்ற விளையாது. இன்னும் தபால் எழுதுறீங்களா நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு? நீங்க அரசாங்கத்தோடு நீங்க ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்திருக்க வேண்டும்? சரி, இவ்வளவு பெரிய கொலை குற்றத்தில் சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் பரிசீலனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் என்ன நினைச்சிருக்கலாம், ஒரு குழு அமைத்திருக்கலாம். அதன் மூலமாக சிறைத்துறையில் இவருடைய நடவடிக்கைகள் என்ன, இவருடைய நல்லது எல்லாம் அவங்க ஆராய்ந்து ஒரு குழுவினுடைய அறிக்கையை வைத்து இந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நாங்கள் விடுதலை செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். என்ன சொல்லுகிறீர்கள் கேட்டா கூட பரவாயில்ல. வித்தின் 24 ஹவர்ஸ்ல இவ்வளவு அவசரமாக அவர்களை விடுதலை செய்வதற்கான முடிவை இந்த மந்திரி சபை எடுப்பதில் மிகப்பெரிய அரசியல் தாக்கம் இருக்கிறதா நினைக்கிறேன். அரசியலில் ஏதோ ஈழத்தமிழர்களுக்காக ஏதோ இவர்கள் பாடுபட்டது போலவும், இலங்கை விடுதலை புலிகளை இவர்கள் ஏற்கனவே ஆதரித்துக் கொண்டிருந்தது போலவும், இந்த விடுதலை புலிகள் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் அரசியல் எடுத்த முடிவு மிகவும் தவறான முடிவு என்பது இல்ல, அந்த கிரெடிட் போயிடக்கூடாதுங்கிறதுல காங்கிரஸ் தெளிவா இருந்துச்சு. இல்ல, அது மட்டும் இல்ல, இந்த அவங்க எடுத்த அவசரமான முடிவினாலதான் கேட்காத ஒன்றுக்கு அவர்கள் சதாசிவம் கொடுத்த தீர்ப்பு என்பது எங்களால் ஏற்க முடியாத ஒன்று. இரண்டாவது, இவர்கள் இவ்வளவு அவசரமாக மாநில அரசு இந்த முடிவெடுத்து மத்திய அரசாங்கத்துக்கு தகவல் தெரிவிப்பது போல ஆலோசிக்க சொன்னால் தகவல் தெரிவிக்கிறார்கள், இல்லை மிரட்டுகிறார்கள். ஏன் அவர்கள் தகவல் ஆலோசனை செய்து இவர்களுக்கு பதில் சொல்லவில்லை என்றால் 3 நாளில் நாங்களே விடுவித்து விடுவோம் என்று அவசரப்பட்டதன் காரணமாக மத்திய அரசு, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் மத்திய அரசு என்ன செய்தது, உடனே சுப்ரீம் கோர்ட்ல போய் அது தடை ஆணை பெற்றது. இன்றைக்கு தடை ஆணை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த விஷயம் தான் தடை ஆணை கொடுக்குறாங்க.
இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போறா கேட்காத பிரேயரை வந்து இவர் வந்து எப்படி கொடுத்தார் சதாசிவம் என்ற அடிப்படையில் நாங்கள் அந்த வழக்கையே ஒரு ஜனாதிபதி வரையில் சென்று ரத்து செய்யப்பட்ட தள்ளுபடி செய்யப்பட்ட கருணை மனு அதோட முடிந்து போய்விட்டது இந்த வழக்கு. ஆனால் புதிதாக மறுபடியும் காலம் தாழ்த்தி விட்டார் ஜனாதிபதி என்று சொல்லி அதன் அடிப்படையிலே வந்து ஒரு வழக்கை தொடுத்து அதுல வந்து அவர்கள் வந்து தண்டனை குறைப்பு பெற்றிருக்கிறார்கள். சரி, ஒரே நேரத்தில் வந்து மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனை பெறுகிறார்கள். அதே அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள வந்து ஆயுள் தண்டனையை நாங்கள் விடுவித்து விடுவோம். ஒரே கட்டத்தில் தண்டனை குறைப்பு என்பது அதே தேரியை தான் நானும் கேட்கிறேன். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தாலுமே மரண தண்டனை எதிர்நோக்கி காத்திருந்த காலம்ங்கிறது 21 வருடங்களுக்கு மேல போயிருச்சுல. அந்த கால தண்டனை அது தண்டனை கணக்குல வருமா வராது? ஆயுள் தண்டனை சில பேர் வாதிடுகிறார்கள். ஆயுள் தண்டனை என்றால் 14 ஆண்டு காலம் என்று சொல்லுகிறார்கள். ஆயுள் தண்டனை 21 வருடம் சிறைவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்கல்ல. ஆல்ரெடி தண்டனை அறிவிச்ச அப்ப இது ஒரு குற்றத்துக்கு 2 தண்டனை மாதிரி தானே? இல்ல, அப்படி இல்ல. ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க சார். ஆயுள் தண்டனை ஆல்ரெடி அவங்க ரெட்டை ஆயுள் தண்டனை அவர் கொடுத்தது மரண தண்டனை. இவர்கள் கருணையின் அடிப்படையில் சரி சதாசிவம் அவர்கள் இன்றைக்கு வந்து ஆயுள் தண்டனை சரி அதையாவது விடணும்ல, அதோடாவது விடணும்ல. அவங்களை முற்றிலுமாக விடுதலை செய்ய வேண்டும் என்றால் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஒரு பெரிய தலைவரை குண்டு வைத்து தகர்த்தது அவரை மட்டும் அல்ல. அதற்கு சொல்லுகிறார்கள் பழிவாங்கும் நடவடிக்கை. இது தடாவில் வராது, தீவிரவாத நடவடிக்கையில் வராது. நீதிமன்றம் சொல்லியிருந்தால் ராஜீவ்காந்தி வந்து ஏதோ விரோதத்தின் அடிப்படையில் குண்டு வைத்து தகர்த்தார்கள் என்பது ஒரு சாதாரண அவரோடு சேர்ந்து எந்த பாவமும் செய்யாத 18 தமிழர்கள் 18 இந்தியர்கள் தமிழர்கள் இங்கே தொடர்ந்து அவர்களோடு குண்டுவெடிப்பில் மாண்டு போனதற்கு யார் பொறுப்பு? லீக் முன்சாமி என்ற பேரவை உறுப்பினர் எந்த பாவம் அறியாதவர் மாண்டு போனதுக்கு அந்த குடும்பங்களுக்கு இந்த நாடு, இந்த அரசு, இந்த நீதி என்ன சொல்லுகிறது என்றுதான் எங்களுடைய கேள்வி. எனவே வந்து இது ஒரு சாதாரண வழக்கு அல்ல, ஒரே ஒரு நபரை கொன்றுவிட்ட ஒரு வழக்கு அல்ல. 19 முறை ஒரே குண்டுவெடிப்பில் தமிழர் அல்லாதவர்களை தாண்டி சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான். நான் வந்து தமிழ் அல்லாதவர் என்று பேச வரவில்லை. ஏன்னா ஒரு அந்நிய நாட்டிலே திட்டமிட்டு இங்கே ஓராண்டு காலம் பயிற்சி எடுத்து செயல் இல்லைன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவால், நாட்டின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக இந்த கேஸ். இது நீதிமன்றம் அந்த அமைப்பில் இருந்து விடுச்சிருச்சு. அந்த கேஸ் கிடையாது, இது இறையாண்மைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட இது கிடையாது, நீதிமன்றமே சொல்லிருச்சு. இல்ல நீங்க கொலை வழக்கு தான் சொல்றீங்க. அதே கேள்விதான் கேட்க. நீங்க இந்த நாட்டின் பிரதமரை கொன்ற ஒரு வழக்கையே வந்து ஒரு சாதாரண வழக்கு நீதிமன்றம் சொல்லதா சொல்றீங்க. எங்களுக்கு உடன்பாடு இல்லை. நீதிமன்றம் சொல்வது எல்லாம் உண்மை என்று நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஜெயலலிதா வழக்கிலே அப்படிதான் டான்சி நிலத்தை எடுத்துக்கொண்டீர்கள், திருப்பி கொடுத்து விடுங்கள், சரியா போச்சு அப்படின்னு சொன்னாங்க. கட்ட பஞ்சாயத்து பண்றது மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்குல தீர்ப்பு வழங்கியது. அதாவது அரசு நிலத்தை வந்து ஒரு முதலமைச்சர் எடுத்துக் கொள்வாரா, அது வழக்கு தொடுத்தால் எடுத்தது தவறு என்று தண்டனை கொடுக்காமல் திருப்பி கொடுத்து விடுங்கள், மன்னித்து விடுகிறோம் என்று சொல்லுவதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை நான் ஏற்க தயாரா இல்லை. இது போன்றுதான் இது ஒரு தீர்ப்பு. இந்திய நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட கடுமையான ஒரு போராட்டம் இது. இந்த போராட்டத்திலே வந்து சாதாரண ஒரு கொலை வழக்கு பேசுவது போல இதை பேசுவது என்பது இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசுகின்ற பேச்சை எங்களால் ஏற்க முடியாது. உங்கள்கிட்ட வைக்கிறேன், நான் சட்ட நுணுக்கங்களை திருப்பி கேட்கிறேன். உங்கள்ட்ட நான் பொதுவா ஒரு அரசியல் கேள்வி கேட்கிறேன். காங்கிரஸ் பாஜக எல்லாவற்றிலும் முற்றிலும் முரண்படுகிற காங்கிரஸ் பாரதிய ஜனதா, இந்த விஷயத்தில் மட்டும் 2 பேருமே ஒரே கோணத்தில் நிக்கிற விஷயம் அரசியல நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, இலங்கை பிரச்சனை இருந்தாலும் சரி, தமிழர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க 2 பேரும் 2 துருவங்களும் ஒரே இடத்துல தான் நிற்கின்றன. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னோம்னா, இதுல சாதாரண ஒரு அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டில் எப்படி காங்கிரஸோ அதே நிலை தான் பாஜகவுக்கும். இங்க நம்ம பெருசா எதையும் அவங்க சாதிச்சிட முடியும்னு அவங்க நினைக்கல. அதனாலதான் இந்த செய்யல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தான் வந்துட்டு ஈழத்தமிழர்களை பற்றி ஏதோ கண்ணீர் சிந்து கொண்டிருந்ததை ஒழிய அகில இந்திய அளவில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த போரை ஆதரித்த கட்சி பாஜக, எதிர்கட்சி பாஜக. தமிழர்களுக்கு எதிராக ஆமா, அந்த போரை ஆதரித்தவர்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் அரசியல் கூட பண்ணலாம்ல. அவங்க பண்ணலையே. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் போரை நடத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் வந்துட்டு நாக்பூர் எக்ஸிகியூட்டிவ் தீர்மானமே அந்த போர் நடந்த போது. அது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னோம்னா, இந்த பிரச்சனையை பொறுத்தவரையும் ஒரே இடத்துல நிற்கிறாங்க. ராஜீவ்காந்தி படுகொலையை பொறுத்த வரைக்கும் அந்த பர்செப்ஷன், பொலிட்டிக்கல் பர்செப்ஷன் என்று சொல்லுவார்களே, தட் இஸ் நாட் லீகல், சட்டபூர்வமானது அல்ல. அந்த அரசியல் புரிவும் இவர்களுக்கிடையே ஒரு பொதுவான நிலையில் தான் இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் கூட நீங்க பார்த்தீர்களானா
இவங்க பேசுறது, இப்போ இவங்களுடைய வழக்கறிஞர் வந்து அங்கே பேசுறது எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே அந்த காங்கிரஸை ஒத்துத்தான் இது இருக்கின்றது. இதில் எந்த விதமான மாற்றத்தையும் இவர்கள் காட்டவில்லை. அதாவது அந்த சென்டிமெண்ட்டை வச்சுட்டு இப்போ இது வரைக்கும் திரு முருகையன் அவர்கள் எப்படி பேசினாரோ அதை உயர்த்தி பேசினாரோ அந்த சென்டிமெண்ட்டை, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி பெருக்கால வந்துட்டு அவங்க பேசுறாங்க. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பு 1998 தீர்ப்பு என்பது திட்ட தெளிவானது. அது ஒரு அரசியல் படுகொலை என்பதை எடுத்துக்கொண்டு விட்டது. அரசியல் படுகொலை என்றால் கொல்வதற்கு ஒரு அரசியல் நியாயம் அங்கே இருக்கிறது, ஒரு காரணம் இருக்கின்றது. நியாயம் என்று சொல்லவில்லை, ஒரு காரணம் இருக்கின்றது. an act of reprisal என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அல்ல, அது ஒரு பயங்கரவாத நடவடிக்கை அல்ல என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த படுகொலை என்பது இந்தியாவை சீர்குலைப்பது இலக்காக கொண்டு நடத்தப்படவில்லை. அதனால தான் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வந்துட்டு தடா சட்டத்தின் கீழ் இது விசாரிக்கப்பட்டது, பொருந்தாது என்று சொல்கிறார்கள். இதுதான் 2 கிரவுண்டு. அப்ப இது ஒரு சாதாரண ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது எந்த ஒரு படுகொலையை போல ஒரு அரசியல் தலைவருடைய படுகொலை என்பதற்காகத்தான் தீர்ப்புல வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் நாங்க மரண தண்டனை அளிக்கிறோன்னே சொன்னாங்க. ஒரு அரசியல் தலைவர், இந்த நாட்டினுடைய ஒரு அரசியல் தலைவரை ஒரு அந்நிய நாட்டினுடைய ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொன்றார், அவர்களுக்கு எந்த விதமான தண்டனை கிடைக்கும் என்பதை உணர்த்துவதற்காக தான் தூக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது என்று வாத்பாவனுடைய தீர்ப்பில் இருக்கிறது. மறுக்கவே முடியாது. அதாவது அவங்களும் அந்த சென்டிமெண்ட்டுக்கு போறாங்க. அது அந்த தேசத்தினுடைய மனசாட்சி என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதையெல்லாம் இவர்கள் சொல்லித்தான் இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆனாலும் கூட இந்த தீர்ப்பு தொடர்பாக தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். தண்டிக்கப்பட்டு சிறையில் இருந்தவருடைய கருணை மனு 11 ஆண்டு காலத்திற்கு மேல் அது தாமதிக்கப்படுகிறது. அதற்கு முன்னாலேயே அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள். அவ்வளவு காலம் சிறையில் இருந்தவர்கள் ஒரு ஆயுள் தண்டனை என்று நான் முதலில் வாதத்தில் சொன்னது போல 14 ஆண்டு காலம் ஒருவர் ஆயுள் தண்டனை கைதியாக இருப்பார். 14 ஆண்டு காலம் நிறைவு செய்து விட்டார் என்றால் அவரை விடுவிப்பது தொடர்பாக அந்த மாநில அரசு, சிறைத்துறை நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சேர்ந்து முடிவெடுக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அதன் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடினுடைய 433A. எனவே அதைத்தான் இவர்கள் செய்ய முன்வந்தார்களே தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சதாசிவம் அவர்களுடைய அந்த தீர்ப்பை முழுமையாக நீங்கள் படித்தீர்கள் என்றால் அதில் எல்லா விதமான காரணங்களும் இது வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிப்பதோ குறைத்து மதிப்பதோ அல்ல. இதில் முடிவெடுக்க போவது யார்? பிரசிடென்டா? கிடையாது. உள்துறை அமைச்சகம். உள்துறை அமைச்சகம் தான் முடிவெடுத்து அது என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் வந்துட்டு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் சொல்ல போகின்றார். ஒரு மாநில அரசு அமைச்சரவை அது என்ன முடிவெடுத்து பரிந்துரை செய்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் 161 அதிகாரத்தை வந்துட்டு ஆளுநர் செயல்படுத்த முடியும். அவர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. எனவே இது வந்துட்டு குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை வந்துட்டு குறைப்பது, அண்டர்மைனிங் என்று சொல்லுகின்ற வார்த்தை இதில் பொருந்தாது. எனவே உச்சநீதிமன்றம் தொடுத்த கேள்விகள் அனைத்தும், நீதிபதி சதாசிவம் தலைமையிலான அமர்வு தொடுத்த அந்த கேள்விகள் அனைத்தும் அது உள்துறை அமைச்சகத்தை தான் கேட்கிறதை ஒழிய அது குடியரசுத் தலைவர் மாளிகை அல்ல. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இது இப்படிப்பட்ட ஒரு கருணை மனு நிராகரிக்கப்படுவதில் ஏற்பட்ட தாமதத்தின் காரணமாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட பிறகு அவர்களை விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது யாரிடம் இருக்கிறது என்கின்ற அந்த இடத்திலிருந்து தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஆயுள் தண்டனை சிறை முழுவதும் முழுவதும் அங்கதான் இருக்கணும் அப்படிங்கறதுல என்ன பலன் நாட்டுக்கு இருக்கு, அந்த கைதிக்கு இருக்கு? அந்த நன்னடத்தை விதிகள், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஆல்ரெடி இருக்குல்ல. பலன்லாம் அப்புறம் பேசுவோம். நம்ம முதல்ல நண்பர் பாஜகவை பத்தி நீங்களும் ஏதோ எடுத்து கொடுத்தீங்க, அவரும் கால் ஊன முடியாது அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ ஒண்ணு பேச ஆரம்பிச்சார். இதெல்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப காலை ஊனிட்டாங்க. எல்லா கட்சிகளும் இங்க விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் தான் தமிழர்களுக்கு வாழ்வழிப்பவர்கள் அப்படிலாம் பேசுறாங்க. எவ்வளவு பேருக்கு என்ன ஓட்டு போட்டாங்க, மக்கள் என்ன நிலைமையில் ஆனார்கள் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும், நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால இதெல்லாம் வெறும் விதண்டாவாதம், பேசுறதுக்கு ஒரு அர்த்தமற்ற பேச்சாகத்தான் நான் கருதுகிறேன். அது ஒரு விஷயம். இரண்டாவதாக திரு தியாகு அவர்கள் அருமையா அந்த லீகல் கான்சிக்வன்சஸ் கரெக்ட். எனக்கே ஒரு சந்தேகம் தான் வருது. ஏன்னா நார்மலா ரெவ்யூ பெட்டிஷன் அவருக்கு நல்லா தெரியும். ரெவ்யூ பெட்டிஷன் போட்டாலே அவங்கள்ட்ட தான் போகும். முதல்ல எடுத்து அவங்க ஜட்ஜஸ் உட்காந்து பேசி ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்ச ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா அதற்கு பிறகு நீங்க சேம்பர்ல போய் உட்காந்து நீங்க ரெவ்யூ பெட்டிஷன் கொடுக்க போறீங்க. அது கிட்டத்தட்ட எல்லா கேஸையும் அதை தூக்கி போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சுச்சா, எனக்கு பெருசா அதை பத்தி ஒன்றும் அதே ஜட்ஜஸ் உட்காந்துருக்கும் போது நான் பண்ண ரைட்டு தான், அப்ப சொன்ன ஜட்ஜ்மெண்ட் அதுதான் இது. அதனால இன்லிமினி ஐ ரிஜெக்ட் இட்
எடுத்த உடனே தூக்கி போட்டுருவாங்க, குப்பையிலன்னு தான் போடுவாங்க. அதனால இப்போ கியூரேட்டிவ்னு போட்டிருக்காங்க. இதுல எனக்கே ஒரு வருத்தம் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இவர்களுக்கு யார் இந்த கேட்காததுக்கு கொடுக்க சொன்னாங்க? கொடுக்கலன்னு சொன்னாரு. 2-3 ஹிஸ்டரி அவர் சொல்றாரு, உதாரணங்களை கேளுங்க சார். நான் என்னுடைய பாயிண்ட் நான் அதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கணும் நான் நினைக்கிறேன். அது உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம், அதை வந்து ரெவியூ பெட்டிஷன்ல போட்டிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லாத, அதாவது பிரசிடென்ட் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி. சுப்ரீம் கோர்ட் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணது பிரசிடென்ட், அதை ஓவர் ரூல் பண்றது உங்களுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு எடுத்து இந்த ரெவியூ பெட்டிஷன் அதை கொண்டு குப்பத்தொட்டியில போட்டாங்க. ஆகவே அதை நாம எடுத்து சொல்லிருக்கணும். ஏன் அதை பத்தி எனக்கு இன்னைக்கு இப்ப இந்த நடக்கின்ற ப்ரொசீடிங்ஸை பார்க்கும்போது ஏன் அதை சொல்லவில்லை என்ற வருத்தமா இருக்கு. அதை இனிமே எடுத்து சொல்லுவாங்களா, என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. ஆகவே இது மிகப்பெரிய தவறு. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட்ஸை பத்தி பேசும்பொழுது தியாக அவர்கள் சொன்னதெல்லாம், அந்த திரு சதாசிவம் அமர்ந்த அமர்வு என்ன சொல்றதுன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றது, தி இன்ஆர்டினேட் டிலே, இதை கோட் பண்ணிருக்காரு அவரும். தி இன்ஆர்டினேட் டிலே மே பி a significant factor, but that by itself cannot render the execution unconstitutional, nor can it be divorced from the disorderly and diabolical circumstances of the crime itself அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். இருந்தாலும் நான் அதை ஒதுக்குறேன். அது வந்து ஒருவராக சொன்னது, ஒன்றையாக சொன்னதுன்னு என்னதையும் சொல்லிட்டு அதை தள்ளி விட்டார். அதை வந்து ஜட்ஜ்மெண்ட்ல எடுத்து சொல்றாரு. ஆனா சொல்லிவிட்டு இந்த டிலேங்கிறதெல்லாம் நான் வந்து அது ஒரு காரணமா காட்டி நம்ம வந்து அந்த எக்ஸிகியூஷன் நிறுத்துறதுங்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னதை அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் கோட் பண்ணிவிட்டோம். ஆனால் அதை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்வீப்பிங் ரிமார்க் ஒன்று அடிச்சு சொல்லி விட்டார். அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 72, 161, 433 ஆஃப் தி கிரிமினல் ப்ரொசீஜர் மஸ்ட் பி மேட், அதெல்லாம் சீக்கிரமா பண்ணணும். செல்ஃப் இப்ப சார் சொன்னது போல ஒரு 3 மாசத்துக்குள்ள இதை எல்லாத்தையும் முடிச்சிடணும். ஏன் வந்து கவர்னருக்கோ அல்லது பிரசிடென்ட்டுக்கோ டைம் கொடுக்கல, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டேட்ஸ் ஃபார் த ஸ்பீட் டிஸ்போஸ் கேஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொசிஷன் இருக்காங்க, அவங்கள ஒரு டைம் டிசைட் பண்ணிக்கலாம், அதை நாம வந்து உள்ள நுழைய முடியாது. ஆனா இதை சொல்லிட்டு கடைசியில் இப்போ 3 மாசத்துக்குள்ளேயே முடிக்கணுங்கிற மாதிரி என்ன ஒரு ஃபைனலா ஒரு முடிச்சிட்டார். பட் த பாயிண்ட் இஸ், முதல் இது வந்து ஏன் கேட்கலங்கிறது முதல்ல என்னுடைய வாதமாக இருக்கின்றது. இது நிச்சயமா கேட்டணும். ரெவியூ பெட்டிஷன்ல நான் சார் சொன்ன மாதிரி ஏன் கேட்கல அப்படிங்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க. நான் பண்ணது தப்பு நானே சொல்லுவேன்னா, பண்ண மாட்டேன். அதுதான் அந்த ஜட்ஜஸும் செஞ்சிருக்காங்க. இதை ஒரு முக்கியமான வாதமாக எடுத்துக்கொண்டு அது பெருசாக பேசப்பட்டிருக்க வேண்டும். இந்த 5 பேர் அமர்வுல இந்த பாயிண்டை சொல்லணும், சொல்ல விடுறாங்களா, இனிமே வருமா எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. இது இப்ப போறதை பார்த்தா அது இருக்கிறதா தெரியல. ஆனால் இப்ப என்னன்னா முக்கியமான இஷ்யூ என்னன்னா, இப்ப ஃபர்தரா நண்பர் ஒண்ணு ரொம்ப சரியாக குறிப்பிட்டார். அதை இன்னைக்கு டிஸ்கஷன்ல அந்த ஆர்குமெண்ட்ஸ்ல அவரை கேட்டிருக்காங்க. இதையே நானும் கேட்கிறேன். என்ன பேரண்ட்ஸ் பேட்ரியா அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை கோர்ட்ல பேசியிருக்காங்க. அதாவது 18 பேர் செத்து போயிருக்காங்க, 49 பேர் ரொம்ப சீரியஸா அஃபெக்ட் ஆயிருக்காங்க. அவரெல்லாம் கேட்டாங்களா, கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் பொழுது தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவங்களாம் அஃபெக்ட் ஆனாங்களே, அந்த அஃபெக்டட் பார்ட்டிஸை நீங்க என்ன சொல்லுகிறீங்கன்னு யாராவது கேள்வி கேட்டாங்களா? இந்த சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்டதா? இது கேட்கல. சுப்ரீம் கோர்ட் இதை பத்தி கேட்கல. சேர்த்துதானே தண்டனை கொடுக்கப்பட்டது சார். அதுதான் சார். அது அப்புறம் இன்னைக்கு அதை ரிவர்ஸ் பண்ணும்பொழுது நான் இது மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி நினைக்கிறது இந்த இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இன்னைக்கு பேசியிருக்காங்க. இன்னைக்கு இந்த இதெல்லாம் இதை எடுத்து பேசியிருக்காங்க. ஆகவே இந்த இது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது யாருக்கு ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சன்ஸுக்கு யாரு உதவி கரம் நீட்ட வேண்டும் என்றால் அரசாங்கம் செய்ய வேண்டும். அதுதான் இந்த நான் சொன்ன அதுக்கு வந்து தண்டனை கொடுப்பதுதான் ஹெல்ப்பா? அதுதான் நிச்சயமா அவங்க கேக்குறாங்களே. ஏன் அந்த 18 பேருடைய உறவினர்கள் கேக்குறாங்க. அந்த 18 பேர் அபுதாபி சட்டம் மாதிரி போயிருமே நம்ம இந்திய அரசியல். அதெல்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்டவன் பல்லுக்கு பல்லு அதெல்லாம் பேசுறது நம்ம இருக்கலாம். என்னுடைய உறவினர்கள் கண்ணாபனா இந்த மாதிரி பயங்கரமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப எனக்கு கான்ஸ்டிடியூஷன் படி சரியா? ஆமாம். இதை நானா கற்பனை பண்ணி சொன்னேன்னா? Is it my imagination? அப்படின்னா ஏன் அவர்களுக்கு நீ அவங்கள கேட்கவே இல்ல அப்படிங்கறது முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்ட விட்டுட்டாங்க. அப்ப 49 பேர் சீரியஸ்லி அஃபெக்டட். அவங்கள ஏன் சார் கேட்கல? அப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நேரத்துக்கு ஒன்னொன்னு பேசுமா? அதாவது ஒரு ஸ்வீப்பிங் ரிமார்க் அந்த இதுல சொல்லியிருக்காங்க. அந்த டிலே வந்து எக்ஸிக்யூட் பண்ணலங்கிறது அது ஒரு காரணமாக சொல்ல முடியும். இதெல்லாம் சொல்லிவிட்டு ஆனா நான் அதை இருந்தாலும் நான் புறந்தழுகிறேன்
அப்படிங்கிறது. அப்புறம் இந்த பேரண்ட்ஸ் ஃபேக்டரி இந்த முக்கியமான மேக்சிமம் ஏன் அதை கடைபிடிக்கவில்லை சுப்ரீம் கோர்ட். ஆகவே எல்லாத்தையும் நீங்க ஒரு பக்கம் வந்து அவர்களுக்கு சார்பாகவே நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சட்டம் இருக்கு, கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அதெல்லாம் இருக்குன்னா கூட இந்த இஷ்யூவும் சட்டத்தில் இருக்கிறதான நாங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசுறோமா? இல்ல. அடுத்ததாக அவர் நண்பர் சொன்னது போல, காங்கிரஸ் நண்பர் முருகேசன் சொன்னது போல 435 என்ன பண்ண கன்சல்டேஷன் ஒன்று இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு இப்ப இந்த முக்கியமான இஷ்யூ இப்படிதான் சுத்தி வருது. 433 432 33 இதை பத்தி தான் பெரிய பேச்சா இருக்கு. இப்ப மெயின் இஷ்யூ விட்டுட்டாங்களோன்னு எனக்கு ஒரு மனசு வேதனையாக இருக்கு. இந்த 435 கன்சல்டேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. அவங்கள்ட்ட கேட்கணும்னு இருக்கு, ஆனா அவங்களுடைய பர்மிஷன் வாங்கணும்னு இல்லைங்கிறது இருக்கு, தெரியும் எனக்கும். தேவையில்லை அப்படிதான் சார் இருக்கு 435. இட் இஸ் ஒன்லி கன்சல்டேஷன் அண்ட் நாட் கன்சென்ட் அப்படிங்கறத நான் சொல்றேன், ரொம்ப தெளிவாவே சொல்றேன். ஆகவே நீங்க கன்சல்டேஷன் கூட இல்லாம எடுத்தேங்கிற மாதிரி நம்ம கேட்டாங்க, அவங்க கேட்காம இல்லையே. கேளுங்க சார், நான் சொல்றது நீங்க ஏன் கேட்க மாட்டேன், குறுக்க பேசுறேன், நான் சொல்ல வார்த்தையை மறந்து போயிடுறது. அப்ப அந்த கன்சல்டேஷன் என்பது என்ன? இந்த மாதிரி ஒரு செட் ப்ரொசீஜர் ஒரு 2 வாரத்துக்குள்ள அந்த நண்பர் சொன்னது போல மற்ற டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ், அந்த போலீஸ் பீப்புள் எல்லாரையும் சேர்த்து ஒரு அட்வைசரி கமிட்டி 2 வாரத்துக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கணும். அதை பேஸ் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் வச்சிருக்கணும். அப்படி இல்லாம இவங்களா ஒரு கேபினட் முடிவு எடுத்தாங்களா, அப்புறம் ரெசல்யூஷன் ஒன்று போட்டாங்களா, நாங்கள் இப்படி முடிவு எடுத்தோம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒரு கத்தி வச்சுன்னு பேசுற மாதிரி இருக்கு. ஆகவே this is absolutely improper. அதனால் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், முன்னாடியே ஒரு முறை நான் இங்க பேசினேன், இந்த மாதிரி செய்வது என்பது இது ஆர்டிகல் 256க்கு முரணானது. இந்த மாதிரி நீங்க பண்ணு தவறு என்று சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கலாம். ஏன்னா இப்ப நம்ம நண்பர் பேசும்போது சொன்னார் இந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியை பத்தி. அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில தியாகு தான் சொன்னார், அந்த கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி டிஸ்கஷன்ல வரும்பொழுது எந்தெந்த விஷயங்களுக்கு நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது 256 இருக்கு. ஆகவே அதுல வந்து நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கலாம். அதை கேட்டுட்டு இல்ல சரியில்லை அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டா அப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 356 டிஸ்மிஸ் பண்ணுவதற்கு ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். மாநில அரசு இது கலைக்க முடியும். எக்ஸாக்ட்லி சார், இது ஒரு இதுவா இருக்கு. இந்த டிஸ்கஷன் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளில 256 வாரத்தை வச்சு மாநில அரசே கலைக்கலாம். எக்ஸாக்ட்லி. இஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி டெசிஷன் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட், அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ப வந்து 356 பயன்படுத்துவதற்கு உரிமை உண்டு அப்படிங்கறதான் ஒரு நீங்க ஆரம்பிச்சதுதான் கிட்டத்தட்ட அவர் முடிச்சிருக்காரு. இது வெறுமனே பேரறிவாளன் ராஜீவ்காந்தி கொலை வழக்குல மாநில உரிமை உட்பட பல்வேறு வழக்குகள் சேர்த்தது வருது அப்படின்னீங்க. மாநில அரசு நடந்துகிட்டது தவறு அப்படிங்கறத முருகன் சாரோ ராமசுப்ரமணியம் சாரோ சொன்னாங்க. அவரு இது நடந்துகிட்டு சட்டத்திற்கே புறம்பானது, மாநில அரசை கலைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க செஞ்சிருக்காங்க, நடுவண் அரசு நினைச்சா அப்படி செய்யலாங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறார். நீங்க அந்த விஷயத்தை பாக்குறீங்க, மாநில அரசு நடந்துகிட்டது. அவர் சொன்னதுல இருந்து ஒரு செய்தி தெளிவாயிடுச்சு. என்னன்னா, மத்திய அரசு 256வது பிரிவின்படி மாநில அரசிடம் கேள்வி கேட்டிருக்கலாம், எந்த கேள்வியும் கேட்கல. இதான் இங்க முக்கியம். மாநில அரசு கேள்வி கேட்டிருக்கலாம்ல, அவங்க டிசைட் பண்ணி கேள்வி கேட்கிற அளவுக்கு டைம் கொடுக்கல. வித்தின் 3 days கொடுத்தது. இது பற்றி நிறைய தவறான தகவல்கள் சொல்றாங்க. ஒண்ணு சட்டமன்ற தீர்மானம் அல்ல, கேபினட் தீர்மானம் தான். கேபினட் தீர்மானம் நீங்க சொன்னது பரவாயில்ல பேசுறத நான் பார்க்கிறேன். சொல்லப்படுது. இப்ப நீங்க கேள்வியில கூட சட்டமன்ற தீர்மானம் வந்துச்சு, உங்கள்ட்ட கூட வந்துச்சு. அது வந்து கேபினட் டிசிஷன். என்ன முக்கியம்னா, அவர்கள் அந்த முடிவெடுத்து அவர்களுக்கு விடுதலை உத்தரவு போட்டு வெளியே அனுப்பிடல, இந்திய அரசுக்கு தெரியப்படுத்துறாங்க. ஏன் 435 பிரிவை, குற்ற நடைமுறை சட்ட பிரிவுகளை பயன்படுத்தி இதை செய்ய முடியும் சொல்லும் போதே சதாசிவம் என்ன சொன்னார்னா, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மீன்ஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் என்று இருந்தாலும், ஈவன் தோ இதுதான் உண்மை என்றாலும், இட் ஹேஸ் ரெமிஷன் பவர்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அது இந்த 432 33 எல்லா வழக்கிலையும் அமலாக்கத்துறை ஈடுபட்டதுலயும் இருக்கு, எல்லா வழக்கிலையும் இருக்கு. அந்த இருக்கு. அது ஏன்னா அமலாக்கத்துறை பற்றி அதுல இருக்கு. கொஞ்சம் நான் புரிஞ்ச சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினதுனால 435 1வது பிரிவின் படி இவர்கள் கன்சல்டேஷனுக்கு அனுப்புறாங்க. சுப்ரீம் கோர்ட்லயும் இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, இட் இஸ் ஒன்லி அன் இனிஷியேஷன் ஆஃப் த கன்சல்டேஷன் ப்ராசஸ். அவங்க அப்படி எந்த பதிலும் கொடுக்காமல் ஆர்டிகல் 32 பயன்படுத்தி கொண்டு போய் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டதற்கு என்ன வழக்கோ அந்த வழக்க போடுறாங்க. இவங்க அப்பயும் மாநில அரசு உறுதியா நின்றிருந்தா இதுக்கு வேறு பிரிவுகள் இருக்கு.
131வது பிரிவின்படி இதுக்கான சூட் போய் ஃபைல் பண்ணலாம். ஏற்கனவே தமிழக அரசு பெட்ரோல் வழங்குவதில், மண்ணெண்ணெய் வழங்குவதில் பாரபட்சம் என்று ரிட்டு போட்ட போது சுப்ரீம் கோர்ட் சொன்னது, ஒரு அரசுக்கு எதிராக இன்னொரு அரசு ரிட்டு போறது அபத்தம். இது வந்து மனிதர்களின் அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்டது. உங்களுடைய எந்த அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டுச்சு? இந்த டிஸ்பியூட்ஸுக்காக 131 இருக்கு. 226 படி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு 32 படி வழக்கு போடுறது என்பது தேவையில்லை என்று ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இங்கேயும் 32 அது மெயின்டைனபிலிட்டி தான் முதல் வாதமே. இதுல தமிழக அரசு தரப்புல இது மெயின்டைன் பண்ணக்கூடாதுங்கிறத வாதமாவே வச்சாங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்துடுச்சு, எனவே நீங்க பேசிக் இஷ்யூஸ்குள்ள போங்கன்னு இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. எனவே மெயின்டைனபிலிட்டி கொஸ்டின் போயிடுச்சு. ஆனா என்ன முக்கியம்னா, இந்திய அரசை ஒரு மேலாதிக்க அரசாகவும் தமிழக அரசை ஒரு கப்பம் கட்டுகிற குறுநில அரசாகவும் பார்க்கிற ஒரு மனோபாவம் வெளிப்படையா இல்லைன்னாலும் அந்த மனநிலையில் இருந்துதான் எப்படி நீங்க அவங்கள்ட்ட போய் கெடு விதிக்கலாம். நான் என்ன கேட்கிறேன், இந்த வழக்கோடு தொடர்பில்லாத செய்தி பேசக்கூடாதுங்கிற உறுதியோடு இருக்கிறேன். ஆனா ஒன்னு சொல்றேன், எந்த மாநில அரசாகவும் இருக்கட்டும், எத்தனை கடிதங்களுக்கு மத்திய அரசு பதில் போட்டிருக்கிறது, எத்தனை கடிதங்களுக்கு மறுமொழி கோரியிருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் ஒரு இறைமையுள்ள சட்டமன்றம் நிறைவேற்றிய தீர்மானங்களுக்கு எத்தனை காலத்தில் பதில் கொடுத்திருக்கிறார்கள்? எந்த பதிலாக கொடுத்திருக்கிறார்களா? ஏன் அப்ப மாநில அரசு கூட 24 ஆண்டுகள் சிறையில் இருந்த கைதிகளுடைய மனித உரிமை சம்பந்தப்பட்ட ஒன்றில் அப்படி அவங்க விடுதலையே பண்ணில்ல. சட்ட விதிகளின்படி தேர் விதின் தேர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஆனா விதின் தேர் லீகல் ரைட்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் உள்நோக்கத்தோட செயல்படட்டும். அப்படியாவது நீதி நிலைக்கும் என்றால் நிலைக்கட்டும். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அரசியல் நோக்கம் இருக்கு. அரசியல் நோக்கம் இல்லைன்னா ஏன் அரசியல் கட்சி நடத்தணும்? நான் அரசியல் நோக்கத்தை வைத்துக் கொண்டு ஒரு முடிவினுடைய சட்ட நியாயத்தை பற்றி பேசக்கூடாது. இப்ப இந்த இடத்துல ஒன்றை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். என்ன விரும்புறேன்னா, தயவு செய்து நீதி தேவியினுடைய கருப்பு துணியை கட்டிக்கொண்டு எந்த வழக்கு யார் கொலை செய்யப்பட்டார் என்பதையெல்லாம் பார்வையில் இருந்து அகற்றிவிட்டு, ஏன்னா இந்த வழக்கே வந்து ஒரு கொலை பற்றி 7 பேர் பற்றியது மட்டுமல்ல. நான் முந்தியிலேன்னு சொல்றேன், இந்தியா பூரா இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயுள் கைதிகள் பற்றியது. இதை போய் அப்படி பார்க்கிறதுக்கு பதிலாக ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார் என்ற ஒரு துயர சம்பவம் இன்றைக்கும் காங்கிரஸ் நண்பர்களுக்கு மறக்க முடியாததாக, வருத்தம் அளிப்பதாக இருப்பதை நான் முழுக்க புரிந்து கொள்றேன். ஆனால் வருத்தம், துயரம் என்பது நாட்டின் சட்ட விதிகளை பற்றியெல்லாம் கவலைப்படல, நாங்க உச்சநீதிமன்றம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டோம் என்ற அணுகுமுறையாக மாறக்கூடாது. ஏன்னா நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், அடிப்படை கேள்வி எங்கிருந்து எழுதுன்னு சொல்லிடுறேன். எந்த வழக்கிலிருந்து வருது? 1961ஆம் ஆண்டு கோபால் கோட்சே காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருந்த கோபால் கோட்சே மாநில அரசே முடிவு பண்ணிச்சு. ஆமா, இல்ல எல்லாம் கேட்டுங்க, முக்கியமான செய்தி இது. ஏன்னா ஆயுளுக்கு தண்டனைனா 14 வருஷமாங்கிற கேள்விக்காக நான் சொல்றேன். அவர் சொன்னாங்க, அப்ப நீதிமன்ற இவர் என்ன கேட்டார்னா, தண்டனை கழிவு உட்பட நான் 14 ஆண்டு கழிச்சிட்டேன், எனவே என்னை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த வழக்கில் தான் முதலாக ஆயுள் தண்டனை என்றால் ஆயுட்காலம் சிறையில் அடைத்து வைப்பதுதான். நீ தண்டனை கழிவு கேட்பதற்கு கேட்கிற உரிமை இருக்கு, ஆனா வழங்கி ஆகணும்னு கட்டாயம் இல்லை. நோ லைஃபர் ஹஸ் எ ரைட் டு ரிலீஸ். இது மாறுரா வழக்கில் இருக்கு, இதே சதாசிவம் தீர்ப்புல இருக்கு. நான் உயர் நீதிமன்றத்தில் இதே போன்ற வழக்கு நடத்தி இருக்கிறேன். ரைட் டு ரிலீஸ் வேற, அதை போட்டு குழப்பிக்க வேண்டியல. ரைட் டு பி கன்சிடர்ட் ஃபார் ரிலீஸ் வேற. இது வந்து வெளிப்படையாக 73ஆம் வருடத்திய குற்ற நடைமுறை சட்டத்தில் 78ஆம் ஆண்டு செய்யப்பட்ட திருத்தம் 433A திருத்தம். ஆயுள் தண்டனை என்றால் 14 ஆண்டு இருக்கான்னு கேட்டீங்க பாருங்க. குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய 433A பிரிவு மிக தெளிவாக செல்லுகிறது. என்ன சொல்லுதுன்னா, such a person shall not be released from prison unless he had served at least 14 years. மினிமம் அப்படின்னு சொல்றது. இன்னொரு முக்கியமான தோழர் தியாகுக்கு என்னுடைய பாயிண்ட் என்ன, 2012 அப்புறம் 2013 அதே சதாசிவம் அவர்கள் அமர்ந்த இன்னொரு அமர்வு, அதுல என்ன சொல்றாங்கன்னா, லைஃப் சென்டென்ஸ்னா லைஃப் முழுக்கலும் தான் இருக்கணும் அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். யாரு? இதே சதாசிவம் அமர்ந்த அமர்வு தான். சதாசிவமே சொல்லி இந்த வழக்கிலே சொல்லியிருக்காரு. 2013 அப்பே சொல்லியிருக்கின்றார். 2012 இன்னொரு தீர்ப்பு வந்திருக்கின்றது. ஆகவே இது வந்து இவர் சொன்னது என்னன்னா 433A, அதுவும் தெரியும், குறைஞ்சபட்சம் 14 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே மினிமம் அது. ஆகவே இவர் என்ன சொல்றாரு, அப்பர் லிமிட் அந்த தகுதியின் அடிப்படையில் அதனாலதான் நான் சொல்றேன். அது ஒரு விஷயம் முடிஞ்சு போனாலும் இன்னொரு சுப்ரீம் கோர்ட் 2 ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகிறது அவங்களுக்கு ஆயுள் முழுக்கம் இருக்கிறதாங்கிறது. ஆனால் இவர் வந்து திடீர்னு நான் சொன்னேன் பாருங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட் நான் அதெல்லாம் கரெக்ட், ஆனா நான் அதை ஒத்துக்கல. I am not taking cognizance of the
ஜட்ஜ் இன் திரிவேணி கேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொல்றாரு. மாநில அரசின் ஒப்புதலே போகல. வேற விஷயம். நடுவர் அரசுடைய இசை தேவையா? ஆலோசனை தேவையா? நான் உங்களோட நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்தா நான் பேசுறேன். நானா இது என்னோட சொல்லல இருக்காடுங்க. அதாவது cannot render executive, அதாவது இது வந்து ரொம்ப தெளிவாக அந்த ஜட்ஜ்மெண்ட்ல போட்டது. Inordinate delay may be a significant factor. The inordinate delay, அது இப்ப அதுதான் முக்கியமான inordinate delay, unreasonable delay அப்படிங்கறத எடுத்து சொல்லிருக்காரு. The inordinate delay may be significant factor, but by itself cannot render the execution unconstitutional. இது சட்டத்திற்கு புறம்பானதல்ல. அதை கோட் உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. உள்ளார் வழக்கை மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்பை ரத்து பண்றாங்க. நான் கேட்கல, லைஃப் இஸ் லைஃப்னு அவரே தான் சொல்றாரு, நானும் சொல்றேன், எல்லாரும் சொல்றோம். ரெண்டு விஷயத்தை குழப்பிக்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நான் உறுதிப்படுத்தினேன். என்னன்னா 20வது என்னுடைய ரொம்ப ஏற்கனவே விதிக்கப்பட்ட தண்டனையை மாற்ற முடியாது. இல்ல, தோழர் தியாகு அவர்கள் எவ்வளவு நல்ல எல்லாத்தையும் ரொம்ப ஆழ்ந்து பேசக்கூடியவர். இந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு எழுப்பப்பட்ட இந்த விஷயத்தை பத்தி இருக்கா இல்லையா சட்டத்துல இருக்காது. நானா அதை கற்பனை பண்ணி சொன்னேன்னா சொல்லணும். பத்தி பேசுறதுக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆயுள் கைதிகளுடைய வாழ்வுரிமை தொடர்பான இந்த வழக்கில் நீதிபதிகள் சுதந்திரமாக மத்திய அரசினுடைய கருத்தை பிரதிபலிக்காமல் தீர்ப்பை அளிப்பார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவதற்கான உரிமை மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்று வரும். மாறாக போகும் என்றால் இது மத்திய அரசிற்காக அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்று ஆகும். சட்டப்படி நடந்தா விடுதலையாக வாய்ப்பு இருக்கு. நடந்தா நீதிபதிகள் சுதந்திரமாக மத்திய அரசுடைய கருத்தை பிரதிபலிக்காமல் இருந்தால் வராது சார். அவர் வந்து இவருடைய இன்டர்பிரேஷன் இஸ் அப்சல்யூட்லி இம்ப்ராப்பர். வெற்றி உறுதி இந்த வழக்கில். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் பொறுத்தவரை பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு கோணங்கள் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பல்வேறு விஷயங்கள் இங்கு அணுகப்பட்டது. அப்போது அணுகப்பட்ட விதத்திலிருந்து இப்போது பல்வேறு பரிணாமங்கள், பல்வேறு புது புது விஷயங்கள், புது புது தீர்ப்புகள் போன்றவற்றை மேற்கோள் காட்டி இதற்கு சாதகமாகவும் பாதகமாகவும் பல்வேறு விஷயங்களை அரசு தரப்பும் காங்கிரஸ் தரப்பும் பல்வேறு ஆளுமைகளும் இந்த விவாதங்களில் சட்ட நுணுக்கங்களுடன் மிக விரிவாகவே விவரித்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எடுத்துரைத்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தமிழ் தேசிய பத்திரிகையின் ஆசிரியருமாகிய தியாகு அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் வழக்கறிஞர் ராம சுப்பிரமணியன் அவர்களுக்கும், தமிழர் தேசிய முன்னணியின் முக்கிய பிரமுகரும் அரசியல் திறனாய்வாளருமாகிய ஐயநாதன் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் முருகையன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.